இன்றைய ஆன்மீக தகவல். கருணை கடலே ஸ்ரீராமா, கலிகள் தீர்ப்பாய் ஸ்ரீராமா. ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயருடைய கிருபா கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும். இப்போது இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் ஆஞ்சநேயருடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கின்றதோ அங்கே சிரஞ்சீவியான ஆஞ்சநேயன் வந்து விடுவார். சரி, இந்த ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர். மார்க்கண்டேயர் அந்த வரிசையிலே ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர். சிரஞ்சீவி பட்டம் இவருக்கு எப்படி கிடைத்தது? அதைத்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். இந்திரனாலே தாக்கப்பட்டு உயிரிழந்தது போல் கிடந்ததை கண்டு வாயு பகவான் வருந்துகின்றார். அந்த குழந்தையை தன்னுடைய மடியிலே கிடத்தி தன்னுடைய இயக்கத்தையே நிறுத்திவிட்டார். வாயுவினுடைய இயக்கம் இல்லை என்றால் உலகம் எப்படி ஜீவிக்கும்? எல்லோரும் துன்பப்பட்டனர். தேவர்களும் கந்தர்வர்களும் கூட இதனால் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். ஆகவே அனைவரும் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டார்கள். அப்படி முறையிட்ட போது அவர் வாயு பகவானிடம் வந்தார். இறந்து போயிருந்த குழந்தையை பார்த்து பரிதாபம் ஏற்பட்டது. பக்தர்களே, ஆஞ்சநேயருடைய இளமை காலத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம். இப்படி வாயு பகவான் தன்னுடைய புத்திரன் விழுந்து கிடப்பதை அதன் காரணமாக தன்னுடைய இயக்கத்தை எல்லாம் நிறுத்தி கொண்டதால் எல்லோரும் பிரம்மாவிடம் முறையிட பிரம்மா வாயு பகவானிடம் வந்தார். தன்னுடைய கரங்களால் அந்த குழந்தையை தடவி கொடுத்தார். ஹனுமன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார். பிரம்மா அனைத்து தேவர்களையும் நோக்கி, இந்த குழந்தையால் தான் ராவணன் முதலிய அரக்கர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை தீர்க்க முடியும். அதனால் இவனுக்கு வேண்டிய அளவு நல்ல வரங்களை அறியுங்கள் என தேவர்களையெல்லாம் பார்த்து கூறினார். யார்? பிரம்மதேவர். அதன் மூலம் வாயு பகவானும் மிகுந்த சந்தோஷம் அடைவார். தன்னுடைய இயக்கத்தை மறுபடி நல்லபடியாக இந்த உலகத்துக்கு கொடுப்பார் என பிரம்மா சொன்னார். இதன் பின் சூரியன் தனது ஒளியிலே 100ல் 1 பங்கை ஆஞ்சநேயருக்கு அருளினார். மேலும் தானே ஹனுமனுக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் அனைத்தையும் போதித்து கல்வியில் சிறந்தவனாக செய்வதாக ஒப்புக்கொண்டார். சூரிய பகவானே இவருக்கு ஆசிரியராக அமைகின்றார். வருணன் காற்றாலோ நீராலோ அவருக்கு மரணம் ஏற்படாது என வரமளிக்கின்றார். அடுத்து யமதர்மன் யமதண்டத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் ஹனுமன் பாதிக்கப்பட மாட்டார் என யமனும் வரமளிக்கின்றார். தொடர்ந்து குபேரன் ஹனுமன் யுத்தத்திலே சோர்வே அடைய மாட்டார் என்கின்ற வரத்தை தருகின்றார். நாம் எல்லோரும் ஒரு 5 மணி நேரம் தொடர்ந்து வேலையை பார்த்தோமானால் சோர்ந்து விடுகின்றோம். ஆனால் ஆஞ்சநேயருக்கு சோர்வு என்பதே கிடையாது என அவர் வரமளித்து விடுகின்றார். தொடர்ந்து சிவபெருமான் தனது அஸ்திரங்களினாலோ தனது கரங்களினாலோ ஆஞ்சநேயருக்கு மரணம் ஏற்படாது என மிகப்பெரிய வரத்தை கொடுத்து விடுகின்றார். அதன் பிறகு விஸ்வகர்மா தன்னால் இதுவரை செய்யப்பட்ட எந்த ஆயுதங்களாலோ இனிமேல் செய்யப்படும் ஆயுதங்களாலோ ஆஞ்சநேயருக்கு மரணம் ஏற்படாது என அவரும் ஒரு வரத்தை கொடுக்கின்றார். பிரம்மதேவர் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக இருப்பார் என்றும் பிராமணர்களால் சாபம் அளிக்கப்பட மாட்டார் என்றும் அருளினார். மேலும் ஹனுமன் தான் விரும்பிய வடிவம் எடுக்கவும் ஒருவரிடம் பயமோ யுத்தத்தில் தோல்வியோ அடைய மாட்டார், நினைத்த இடத்திற்கு நினைத்த வேகத்திலே அவரால் செல்ல முடியும் என்கின்ற வரத்தையும் கூடுதலாக அளிக்கின்றார். இவற்றுக்கெல்லாம் மேலாக ராம அவதாரத்திலே பெருமாளுடைய அத்துணை அந்த அன்பும் ஆஞ்சநேயருக்கு கிடைக்கின்றது. இப்படி எல்லா விதமான வரங்களையும் பெற்று எல்லோருக்கும் நல்லவனாக இருந்த ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக இருப்பதிலே என்ன ஒரு ஆச்சரியம் இருந்து விட முடியும்? ஆஞ்சநேயர் தன்னை பற்றி பெரிதாக நினைத்து கொள்ளாதவர், தன்னை பற்றி பெரிதாக பேசிக்கொள்ளாதவர்.
அதாவது தற்புகழ்ச்சி இல்லாதவர். ஆஞ்சநேயருடைய அந்த அவதாரம் என்பது நமக்கெல்லாம் இதைத்தான் உணர்த்துகின்றது. எவன் ஒருவன் தற்புகழ்ச்சி இல்லாதவனாக இருக்கின்றானோ அவனை உலகம் கொண்டாடும் என்கின்ற மாபெரும் உண்மையை ஆஞ்சநேயர் நமக்கு புலப்படுத்துகின்றார். ஆகவே நமக்கு நாமே புகழ்ந்து கொள்ளாமல், நம்மிடம் எத்தனை திறமைகள் இருந்தாலும் அதனை மற்றவர் சொல்லட்டும், ஆனால் நமக்கு நாமே புகழ்ந்து கொள்ளாமல் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்வும் சிறப்பானதாக இருக்கும் என்பதற்கு ஆஞ்சநேயர் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உதாரண புருஷனாக இருக்கின்றார். ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நல்லதே நடக்கட்டும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.